2026 இந்தியாவினுடைய ஃப்யூச்சர் அதை பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ 2026 இந்தியாவில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போகுது, அதுக்கப்புறம் குளோபலாக என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த பாகிஸ்தான் இந்தியா வார் எப்போ வரும்னு கேட்டதுக்கு நான் இந்த வருஷம் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிறது ரெண்டாவது தடவை சொல்லியிருந்தேன். இது நான் ஏற்கனவே ஜூன் மாதமே சொல்லியிருந்தேன். இந்த வருஷம் வந்தால் கூட ஒரு சின்ன கிளாஷாக தான் இருக்கும், பெரிய வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த ஜான்வரி அண்ட் பிப்ரவரி மாதத்தில் தான் இருக்குது. அதாவது 2026 ஜான்வரி அண்ட் பிப்ரவரி மாதத்தில் தான் இருக்குது. அதுதான் அந்த க்ரூஷியல் டைம். அந்த டைமில் தான் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்காது பாகிஸ்தானுக்கு. பட் பாதிப்புன்னு பார்க்குற வகையில் நமக்கும் ஒரு விதத்தில் அது பாதிப்பை தரும். அது என்ன சொல்கிறது, ஃபினான்ஷியலாகவும் சரி, எல்லா விதத்துலேயும் சரி, ஓரளவுக்கு நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரி ஜஸ்ட் லைக் தட் அப்படி போய் அடிச்சுட்டு வந்துட முடியாது, இருக்கும். பட் பாகிஸ்தானோட ஜியாகிரஃபியே மாறும். நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்ன மாதிரி டோட்டலாக பாகிஸ்தான் உடையும், அந்த அளவுக்கு நடக்கும். ஏன்னா இந்த 2026 பிப்ரவரிக்கு அப்புறமா முதல்ல நான் இந்தியாவை பற்றி சொல்லிடுறேன். 2026 பிப்ரவரிக்கு அப்புறமா நம்ம இந்த ராகுனுடைய அந்தரத்தில் நுழையிறோம் இந்தியா. அதாவது 2026 பிப்ரவரியிலிருந்து 2027 பிப்ரவரி வரைக்கும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபினான்ஷியலாக ஒரு மிகப்பெரிய பிரேக் டவுன், ஒரு 7-8 வருஷங்களில் நம்ம பார்க்காத ஒரு மிகப்பெரிய பிரேக் டவுன் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள் பறிப்போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதாவது வேலையில் இருக்கிறவங்களோட வேலை போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. நான் அதை நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். 2026 பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு அஸ்ட்ராலஜரை கேட்டாலும் அவங்க இதை தான் சொல்லுவாங்க, இந்தியாவோட ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும். அதுக்குன்னு நம்ம டோட்டலாக ஒரு டார்க்கஸ்ட் ஃபேஸ்க்குள்ளே போகிறோன்றது அர்த்தம் கிடையாது. ஒரு டிப் இருக்கும், அது என்னென்னன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதை பார்த்து பயப்பட வேண்டாம். பட் நிச்சயமாக இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, வேலை இழப்புகள் இருக்கும், மிகப்பெரிய ஒரு சச்சரவுகள் வரும். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் ஐடிக்கு அப்புறமா பார்த்திங்களன்னா விவசாயத்துலேயும் நிச்சயமாக மிகப்பெரிய வறட்சி ஏற்படுறதுக்கான வருஷம் 2026. அதை தவிர வேறு என்ன சொல்கிறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் 2026 ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படும். இப்போ ஏற்படலையா அப்படின்னு கேட்காதீங்க, இருக்குது. இப்போ நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த ஒரு வருஷத்தில் 2026 இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்பட போகிற ஒரு மிகப்பெரிய புரட்சியை நீங்கள் நான் இப்போ இதை சொல்லலைன்னா கூட நீங்கள் அதை உணராமல் இருந்திருப்பீங்க. நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். கடந்த ஒரு 7-8 வருஷத்தில் இல்லாத ஒரு வளர்ச்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் மிகப்பெரிய வளர்ச்சி ஆல் ஓவர் தி வேர்ல்டு இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேண்டமிக் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிகப்பெரிய பேண்டமிக் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த உலகப்போர் வருமா. உலகப்போர் இல்லைன்னாலும் உலகப்போர் அளவுக்கான ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஆல் ஓவர் தி வேர்ல்டு நிச்சயமாக வரும். போலரைசேஷன்றது நடக்கும். எல்லா நாடுகளும் அணி சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை கட்டாயத்துக்கு அத்தனை நாடுகளும் தள்ளப்படுவாங்க, இந்தியா உட்பட. வேறு வழி இல்லை. பட் இந்தியா அதில் தனித்துவமாக இருந்தால் ரொம்ப நல்லது, யார் கூடயும் சேராமல். பட் நிச்சயமாக இந்த வேர்ல்டு வார்க்கு சமமான ஒரு பெரிய பிரச்சனை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அடுத்த வருஷம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நூற்றாண்டிலேயே, அதாவது 2000 ஆரம்பித்து 2100 வரைக்கும் பார்த்திங்களன்னா இந்த நூற்றாண்டிலேயே 2 வருஷம் ரொம்ப டேஞ்சரஸ் இயர்னு சொல்லலாம் நம்மளோட ஹிந்து பஞ்சாங்கப்படி. ஒன்று 2026, இன்னொன்று 2047. அதனால தான் சொல்கிறேன், இந்த 2047 கூட ஓகே, பேண்டமிக் மாதிரி சுச்சுவேஷன் தான் வரும். 2026 பொறுத்த வரைக்கும் ஒரு உலகப்போர் மாதிரியான ஒரு சூழ்நிலையும் வரும், பேண்டமிக்கும் வரும்.
நம்ம 2021, 22ல் வந்து எப்படி வந்து ஒரு லாக்டவுனில் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தோமோ, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு அதை விட ஒரு பேனிக் சிச்சுவேஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஃபினான்ஷியலாக ஒரு முடக்கம் வரதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு நாம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இதெல்லாம் நெகட்டிவாக சொல்கிறோன்றதுக்காக இல்லை. எல்லா அஸ்ட்ராலஜரும் இதை தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து விஷயம் தெரிஞ்சவங்க இதை தான் சொல்லி ஆகணும். நம்ம இதுக்கு ப்ரிப்பேர்டாக என்னெல்லாம் பண்ணிக்கணுமோ அதெல்லாம் பண்ணணும். விலைவாசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பாராத அளவுக்கு ஒரு பெரிய உயரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல் ஓவர் த வேர்ல்டு. இந்தியாவில் இப்போ தான் வந்து ஜிஎஸ்டியெல்லாம் குறைச்சிருக்காங்க. நம்மளுக்கு அவ்வளோ பெரிய இம்பேக்ட் இல்லைன்னாலும் இருக்கும். காரணம் என்னென்னா, இந்த குளோபல் சப்ளை செயினே வந்து கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொரோனா டைமில் கூட அந்த குளோபல் சப்ளை செயின் கட்டாச்சு. பட் அதை விட ஒரு ஸ்தம்பிச்சு போகிற நிலைமைக்கு 2026 நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். முதலாவது நான் சொன்ன மாதிரி இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இந்த பிபிஓஸாக இருக்கட்டும், இதிலெல்லாம் வேலை இழப்புகள் வந்து நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேண்டமிக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹெல்த் செக்கப் எல்லோரும் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. ப்ராப்பர் டயட் எடுத்துக்கோங்க. ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். 2027 பிப்ரவரி வரையிலும் இந்த சிச்சுவேஷன் தான் இந்தியாவுக்கு நீடிக்கும். 2027 பிப்ரவரிக்கு அப்புறமா வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாம் ஓரளவுக்கு இந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியில் வந்துடுவோம். 2028க்கு அப்புறம் இந்தியாவுடைய வளர்ச்சியை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. பட் இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது ஒரு டார்க் ஃபேஸ்க்குள்ளே போயிட்டுருக்கோம். வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நன்றி, வணக்கம்.